இன்றைக்கி இருக்க பெற்றோர் குழந்தைகளை பலகீனமாக்குறாங்க மனதளவில். ஏன்னா அவங்க கீழே விழக்கூடாது, ஒரு தோல்வியை சாதாரண தோல்வியை கூட அவங்களால சந்திக்க முடியாத அளவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க, மனதளவில் பலகீனமாக்குறாங்க. அதற்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு உடல் தான். ஏன்னா குழந்தைய வந்து கீழே விளையாட விடாமல், நடக்க விடாமல், ஓடியாட விடாமல், எதையுமே, அதாவது ஒரு சின்ன வாமிட் இருக்கிறதோ இல்லை சளி பிடிக்கிறதோ எதையுமே அந்த குழந்தை உடம்பு தாங்கக்கூடாத அளவுக்கு பிறந்த உடனேவே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, கர்ப்ப காலங்கள், அந்த பேர் காலங்களில் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது, சிசு வயிற்றில் இருக்கும்போது, அந்த கருக்குழந்தை இருக்கும் பொழுது தாயை வந்து ஒரு சாதாரண வாந்தி எடுக்கிறதோ, மசக்கையோ, மயக்கமோ, இந்த மாதிரியான விஷயங்களை கூட அந்த தாய் எதிர்கொள்ளக்கூடாத அளவுக்கு மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஆங்கில மருத்துவர்களோட பரிந்துரைப்பில் அந்த மாதிரியான மசக்க வாந்தி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சந்தோஷப்பட்ட காலங்கள். ஒரு பெண் வந்து கருவுற்றிருக்கா அப்படின்னா வாந்தியும் மசக்கையும்ன்றது இயல்பான ஒரு விஷயம். அதை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தான் வந்து நம்ம முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வாந்தியையும் மசக்கையையும் நோயாக காட்டுறாங்க ஆங்கில மருத்துவர்கள். நோயாக மாற்றி அதை எடுக்க விடாத அளவுக்கு அப்போவே தாயோடைய மனசை பலகீனமாக்குறாங்க. எல்லாத்துக்கும் மாத்திரை, எந்த வலி, கால் வலிக்கக்கூடாது, அந்த வயிற்றில் ஏற்படுற மாற்றங்கள், அந்த உடலில் ஏற்படுற அதை பேறுகால மாற்றங்களை வந்து எல்லாத்தையுமே ரசாயன மருந்துகளை கொண்டு தடுத்து அந்த தாயை வந்து மனதளவிலே பலகீனமாக்குறாங்க. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த கருக்குழந்தையில பிரதிபலிக்குது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது பலகீனமான ஒரு உடல்நிலையோடைய, பலகீனமான மனநிலையோடையும் தான் பிறக்குது. அந்த தாயும் தனக்கு எந்த விதமான, அதாவது எப்போ இது ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களே, அப்போவே உடனே டாக்டருங்க என்ன நம்ம சொல்லிடுறாங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, ஒரு 3-4 மாதம் வரைக்கும் பெட்டை விட்டு கீழே இறங்காதீங்க, வெயிட்டு தூக்காதீங்க, வீட்டு வேலை மொத்தம் செய்யாதீங்க, அப்படியே உட்காந்து இப்படியே சாப்பிட்டு இப்படியே கையை கழுவுங்க, ரொம்ப பலகீனமாக இருக்குது கர்ப்பப்பை, குழந்தை கலைஞ்சிடும். எத்தனை காலங்களாக நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டிங்க, கொள்ளு பாட்டிங்கள்லேருந்து 10 குழந்தைங்களுக்கு மேலே பெற்றவங்க, அவங்க யாருக்குமே எந்த விதமான பலகீனமான கர்ப்பப்பை இருந்ததில்லை. அவங்க எல்லாருமே எப்போ கன்சீவ் ஆனாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வயிறு பெருசாகும்போது அந்த 4-5 மாதத்தில் வர்றதோ இல்லை உடம்புல ஏற்படுற மாற்றங்களில் தான் அவங்களுக்கே தெரியும் தான் வந்து கர்ப்பமாக இருக்கிறது. அவங்களுக்கு எந்த யூரின் டெஸ்ட்லாம் எடுக்கிறது கிடையாது. விவசாய வேலை முதற்கொண்டு, கழனிக்காட்டு வேலை முதற்கொண்டு, காட்டு வேலை முதற்கொண்டு, வீட்டு வேலை முதற்கொண்டு, குழந்தைங்களை பராமரிக்கிற வேலை முதற்கொண்டு, வீட்டு பெரியவங்களை பார்த்துக்கிற முதற்கொண்டு, எத்தனையோ கிலோமீட்டர் நடக்கிறதுலேருந்து, வெயிட் தூக்கிட்டு வர்றதுலேருந்து, கொடை தூக்கிட்டு வர்றதுலேருந்து எல்லா விதமான உடல் உழைப்பையும் அந்த கர்ப்ப காலங்களையும் செஞ்சுட்டு இருந்தவங்க தான் நம்ம தாத்தா பாட்டிங்க. அவங்களோட எந்த குழந்தையும் இப்படி கலைஞ்சது இல்லை, வேலை செஞ்சதுனால கலைஞ்சது இல்லை. பலகீனமாக இருக்குது ஒரு கரு குழந்தை, வாழறதுக்கான சூழல் இல்லை அந்த கர்ப்பப்பையில். அது அந்த உருவான கரு வந்து பலகீனமாக இருக்குது, இல்லை கர்ப்பப்பையில் அது வாழறதுக்கான சூழல் இல்லை. இது 2 ரீசனுக்காக உடம்பு வந்து நிராகரிக்கப்படுற ஒரு கழிவு தான். இப்போ இந்த பிரபஞ்சத்தை பண்ணுற எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு பூவே வாங்குகிறோம், வாங்குகிற பூ ஒரு 100 பூ வாங்குறோம், 100 பூவுமே கட்ட முடியுதா? காய்கறி வாங்குகிறோம், ஒரு 10 கத்திரிக்காய் வாங்குகிறோன்னா 10 கத்திரிக்காவுமே நம்ம வந்து காயாக போடுறோமா? இப்போ அப்படி தான் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேறு காலம். 10 கத்திரிக்காய் வாங்கினா அதை 4 கத்திரிக்காய் சொத்தையாக இருக்குதுன்றது தான் இயற்கை. அதை வந்து நம்ம காய்கறிக்காரங்களையும் குறை சொல்ல முடியாது, விளைவிக்கிற விவசாயியும் குறை சொல்ல முடியாது, வாங்கின நம்மையும் குறை சொல்ல முடியாது. அது இயற்கையான ஒரு விஷயம். யாரும் உடச்சி உள்ள சொத்தையாக இருக்கலாம் பார்க்க முடியாது. ஒரு அனுபவத்தில் வேணால் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் அனுமானம் பண்ணி அந்த கத்திரிக்காவை தேர்வு செய்ய முடியுமே ஒழிய, முழுக்க 100% எல்லா கத்திரிக்காயும் உங்களால் தேர்வு செஞ்சு நல்ல கத்திரிக்காய் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு கத்திரிக்காய் எடுக்கும் பொழுதே அதில் ஒரு சில சொத்தைகள் இருக்க தான் செய்யும். ஒரு செடியில் ஒரு பூ பூக்குதுன்னா அதில் ஒரு சில பூக்கள் வந்து அதாவது கட்டுறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ பயன்பாடாக இல்லாமல் இருக்கும். ஒரு பழங்கள் தான் எல்லா பழங்களுமே பழுத்து சாப்பிட்றதுக்காக இருக்காது. ஒரு சில பழங்கள் வந்து அது சோட போகிற பழமாக தான் இருக்கும், மரத்துலேயே கூட அப்படி இருக்கும். ஸோ இது இயற்கை. இது மாதிரி தான் நம்மளோட பிறக்கிற குழந்தைங்களும் தரிக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமாக பிறந்தே தீரணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து ஆங்கில மருத்துவம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் கருத்தரிக்கிற எல்லா குழந்தையுமே வந்து ஆரோக்கியமாக கலையாமல் காப்பாற்றணுன்றாங்க. எத்தனை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அபார்ட் ஆயிருக்கு, டாக்டருங்களே சொல்லியிருக்காங்க இது கலைச்சிடுங்க, இது பலகீனமாக இருக்குன்னு சொல்லி ஸ்கேனில் பார்த்துட்டு கலைச்சிருக்காங்க. அது போக எத்தனையோ குழந்தை தண்ணீர் அளவில் கலந்துருக்கு, மாத்திரைகளோட வீரியத்துலேயும் கலைஞ்சிருக்கு, இப்படி நடந்திருக்கு. ஆனால் இந்த கணக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆங்கில மருத்துவம் வரத்துக்கு முன்னாடி தான் கருக்கலைப்பும் குழந்தை இறப்பும் அதிகமாக இருந்தது. நாங்கள் அப்போ அது அதிகமாக இருந்தால் உங்கள் பாட்டிக்கிட்ட கேளுங்க, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு.
இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் மிச்ச சுற்றம் இருக்கிறவங்க இந்த தலைமுறை இல்லாமல் இதுக்கு முந்தைய தலைமுறைகளில் 9லேருந்து 10 குழந்தைங்க இருக்குதான் செய்யுது. ஆனால் இங்கிலீஷ் ஆங்கில மருத்துவ சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஆங்கில மருத்துவம் வரத்துக்கு முன்னாடி குழந்தைங்களுடைய இறப்பு அதிகமாக இருந்தது, பிரசவ கால இறப்புகள் அதிகமாக இருந்தது, கருக்கலைப்பு அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இதை ரெடியூஸ் பண்ணணும். எவ்வளோ பொய்களை அவிழ்த்து விடணுமோ அத்தனை பொய்களையும் தர மாறியாக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் புழுகு மூட்டைங்க தான் ஆங்கில மருத்துவர்கள். சரி, இப்படி இருக்கிற கால சூழலில் நம்ம ஏன் மருத்துவத்தை கற்றுக்கணும் அப்படின்னா, இதான் ரீசன். நம்மளை இந்த மாதிரி ஆங்கில மருத்துவம் பொய்யான சர்வே மூலமாகவும் பொய்யான தகவல்கள் வழியாகவும் பொய்யான பிரச்சாரங்கள் வழியாகவும் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த காதில் கேட்காமல் இருக்கணும்னா நமக்குள்ளே ஒரு மரபொழி மருத்துவம் உள்ள ஊர் உதவி இருக்கணும். நமக்குள்ளே அந்த மரபொழி மருத்துவம் இருந்தால் அது நம்மளை வழிநடத்தி செல்லும். நமக்கு அந்த மரபொழி மருத்துவம் பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒவ்வொரு முறை சிகிச்சை பார்க்கும் பொழுதும் நாடி பார்க்கும் பொழுதும் நமக்கு அந்த மரபொழி மருத்துவங்கள் பல புரிதலை உடல் சார்ந்த அறிவியலை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் கற்றுக்கிட்டாங்க. மருத்துவத்தை தனியாக போய் கற்றுக்கலாம், தனியாக ஒரு குருக்கிட்ட அதோடைய அடிப்படையை கற்றுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட அடிப்படையை கொண்டு அவங்க பலவிதமான உடல் சார்ந்த அறிவியலை அவங்க உணர்ந்தாங்க. யார்கிட்டேருந்து? உடல் இயற்கை கிட்டேருந்து உணர்ந்தாங்க. புறத்தில் இருக்கிற இயற்கை கிட்டேருந்தும் உடலில் இருக்கிற இயற்கை கிட்டேருந்தும் மருத்துவம் சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க உணர்ந்தாங்க. அதனால தான் ஒரு குரு எழுதின ஒரு குரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்தடுத்து அவருடைய சிஷ்யர்களும் அதே மாதிரி சித்த மருத்துவர்களாகவோ ஆயுர்வேத மருத்துவர்களாகவோ மரபொழி மருத்துவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி காலங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது இல்லையா? இது உதாரணம் அக்குபஞ்சர் மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் தோன்றியது 8000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு அந்த முன்னோர்கள், அந்த மூதாதையர்கள், சீன மூதாதையர்கள் இந்த மருத்துவத்தை இயற்கை கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை பற்றின குறிப்புகளை எழுதி வச்சுட்டு அவங்க என்ன உணர்ந்தாங்களோ, அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ இயற்கை கிட்டேன்னு அதை எழுதி வச்சுட்டு போனாங்க. அதோடையே நின்று போச்சா? அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ பேர் அதை அடுத்து இன்னும் அதை கொண்டு அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இயற்கை இன்னும் ஆழமாக உணர்ந்து அவங்க எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அவர் இந்தியா அக்குபஞ்சர்னு சொல்லி சீனா அக்குபஞ்சரை ஒழுங்குபடுத்தலையா? ஆதி காலத்துக்கு ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை மீட்டுருவாக்கம் செஞ்சு அதுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் அவர் கற்றுக்கலையா? இன்றைக்கு அவர் ஆங்கில மருத்துவத்தை கற்றுக்கிட்டு அதோட ஒப்பிட்டு அது என்ன பார்வை அறிவியலா, அது அறிவியல் இல்லாததான்றதை அக்குபஞ்சரோடைய அறிவியலை வச்சு கம்பேர் பண்ணி எத்தனையோ விஷயங்களை உடைச்சி பேசலையா? சுகர் அப்படிங்கிற இந்த பரப்புரையை, ஆங்கில மருத்துவத்தோட தவறான பரப்புரையை அவர் உடைச்சி சுகர்னா என்ன, உடம்போட இயக்கம்னா என்ன, இதை பற்றி அப்போ எழுதலையே, அந்த மூதாதையர்கள் எழுதலை. ஆனால் தன்னுடைய உடம்புடைய நுட்பத்தின் வழியாக அந்த உடம்புடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவியலை நுட்பமாக உணர்ந்து அதன் வழியாக இந்த ஆங்கில மருத்துவம் சொன்ன பொய்யான பிரச்சாரங்களுக்கு பின்னாடி இருக்கிற உடல் இயக்கம் என்ன அப்படிங்கிறத அக்குபஞ்சர் பார்வையிலிருந்து அவர் சொன்னார். இதுதான் வளர்ச்சி. இப்படித்தான் ஒவ்வொரு மரபொழி மருத்துவர்களும் என்னதான் அடிப்படையாக அந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டாலும் கூட அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் அவங்க இன்னும் ஆழமாக அதை பற்றி போயிட்டுருக்காங்க. இதுதான் ஒரு மருத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ நீங்களும் இந்த காணொலிகள் வழியாக நான் என்னுடைய போஸ்கே முகமது, அதாவது ஃபஸ்லூர் ரஹ்மானுக்கு அப்புறம் மீரா இருக்கார் இல்லைங்களா, போஸ்கே முகமது மீரா அக்குஹிலர், அவரும் இவர் உமர் ஃபாரூக், அக்குஹிலர் உமர் ஃபாரூக், அவங்க 2 பேரும் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் ஆழமாக, ஏன்னா விஷம், அதாவது உடம்புல பாம்பு கடித்தாலோ உடம்புல ஏற்படுற விஷம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு பூச்சி, அது பாம்பாக கூட இருக்கலாம், அதனால் அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன செய்யுதுன்றதை பற்றி போஸ்கே முகமது மீரா அவ்வளோ அழகாக சொல்லுவார். அது புரதம் அப்படிங்கிறதே இவங்க 2 பேர் கண்டுபிடிச்சது தான். அது செறிவூட்டப்பட்ட புரதம், அது விஷம் இல்லை அப்படின்னு. ஸோ இதுதான் அடுத்தடுத்த நிலை. இன்னும் உமர் ஃபாரூக் அவர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அப்புறம் போஸ்கே முகமது மீரா கிட்ட கற்றுக்கிட்ட அக்குபஞ்சரை அவர் என்ன புரிதல் ஏற்படுதோ அதை வச்சு 22 புத்தகங்களுக்கு மேலே அக்குபஞ்சர் பற்றி எழுதியிருக்கார். நாடி பரிசோதனை பற்றியும் அக்குபஞ்சர் பற்றியும் எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான புத்தகங்கள் இல்லை, பலவிதமான உடல் சார்ந்த வெவ்வேறு விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். இதுதான் அக்குபஞ்சர் நம்மளை கொண்டு போகிற ஒரு விஷயம். அவர் கற்றுக்கிட்டது என்ன? அடிப்படையான அக்குபஞ்சர் மருத்துவமும் நாடி பார்க்குற முறையும் தான். அந்த நாடியை பார்க்கும்போதும் சிகிச்சை கொடுக்கும்போதும் அக்குபஞ்சர் அப்படிங்கிற உடல் தத்துவம், உடல் இயற்கையோட தத்துவம் நம்மளை இன்னும் நிறைய ஆழமான உடலுடைய நுட்பமான விஷயத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும்.
அதுக்கு தான் இந்த காணொலிகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு அடுத்த உங்களோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை உங்களை தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் சிகிச்சை கொடுக்க இன்னும் வந்து உடல் பற்றின புரிதல் உங்களுக்கு மேம்படும். அதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் இன்னும் என்னென்னலாமோ மெடிசின்ஸ் எவ்வளோ பாய்சனாக, ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் சாதாரண பேராசிட்டமாலோ இல்லை சாதாரண ஒரு வீரியம் குறைந்த அளவில் இருந்த ரசாயனங்கள் இன்றைக்கு ஸ்டிராய்டு வரைக்கும் போயிருக்கு. பிரிமோல்ட் மாதிரியான கடுமையான உடலுக்கு பாதிப்பு தரக்கூடிய மாத்திரைகள் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இன்னும் வர காலங்கள் அடுத்த தடுப்பூசி இல்லையா, ஆரம்ப கட்டத்தில் இருக்க தடுப்பூசியே தவறான ஒன்றுனா கொரோனா தடுப்பூசி உயிர்கொல்லி தடுப்பூசி. முதல்ல இருக்க தடுப்பூசி படிப்படியாக கொண்டுட்டே வந்தது, நிறைய தொந்தரவுகள் கொடுத்தது. கடைசியாக அவங்க கண்டுபிடிச்ச கொரோனா தடுப்பூசி பெரும்பாலான மக்களை வந்து காவு வாங்குச்சு. ஸோ இந்த மருத்துவ வளர்ச்சி இப்படியான மிக மிக மோசமான நிலைக்கு தான் போக போகுது. இனி வரும் காலங்கள் மருத்துவம் அப்படிங்கிறதே, ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறதே ஒரு 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 நரகம், ஒரு விஷங்களை தயாரிக்கிற ஒரு கூடமாக, ஒரு ஃபேக்ட்ரியாக தான் இனி இருக்க போகுது. மனித உயிர்களையும் மனித உள்ளுறுப்புகளையும் இயக்கங்களையும் தலைமுறைகளையும் சந்ததிகளையும் வம்சங்களையும் உயிரையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக சாதனமாக ஆங்கில மருத்துவம் இருக்க போகுது. இதுதான் உண்மை. நோயை பற்றின அச்சத்தை கிளப்பி விட்டும், மனதளவில் டேமேஜ் பண்ணியும், உடலளவில் ரசாயன மருந்துகள் கொண்டும் இப்படி தான் மிக மிக மோசமான ஒரு இடத்தை கொண்டு போகிற இந்த இப்படியான வருங்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு இவங்க சொல்கிறது எதையுமே பொருட்படுத்த நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நீ என்ன வேணால் கண்டுபிடிச்சிக்க, அதையே நம்பி விழுந்து போகிற மனிதர்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது அவங்கவுங்க உரிமை. இந்த மாதிரி காணொலிகளையும் இன்னும் நிறைய அக்குஹீலர்ஸும் இன்னும் மரபணி மருத்துவர்கள் எத்தனையோ பேர் உடம்பை பற்றின நிறைய விஷயங்களும் அறிவியலும் சொல்லியிருக்காங்க. ஆங்கில மருத்துவத்துடைய அட்டூழியங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மருந்துகள்னால ஏற்படுற பாதிப்புகளையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு திருந்தி மரபணி மருத்துவங்கள் பக்கம் திரும்பினா சரி, திருமணனாலும் அது அவங்களுடைய விருப்பம். மருத்துவன்றது அவங்க உரிமை, அவங்க எதை வேணால் எடுத்துக்கிட்டோம். அது அதோடைய நல்லதும் கெட்டதும் அவங்களையே சார்ந்தது. ஸோ இந்த மாதிரி இப்படியான நிலைமையில் நம்ம இந்த மரபணி மருத்துவத்தை கற்றுக்கிட்டு பஞ்சபூதங்கள் என்ன சொல்லுது, நம்மளுடைய உடலுக்குள்ள பஞ்சபூதங்கள் என்ன சொல்லுது, இன்னொருத்தருடைய சிகிச்சையை பார்க்குற நாடி பார்க்குறவங்க உடைய பஞ்சபூதங்கள் என்ன சொல்லுது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆங்கில மருத்துவம் சொல்கிற அறிவியல் எல்லாமே உங்கள் மைண்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் அவுட் ஆகும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டில் இருக்கிற கழிவுகள், அறியாமைன்ற கழிவு நீங்கள் பஞ்சபூதங்களும் உடல் இயற்கையுடைய உண்மையான முழுமையான புரிதல் உங்களுக்கு வந்து புரிய வரும். உங்களுடைய பார்வை மாறுபடும். இப்படித்தான் மரபணி மருத்துவங்கள் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இதற்காக தான் உங்களுக்குள்ளே இருக்கிற மருத்துவரை தட்டி எழுப்புறதும் தூண்டி விட்டு தட்டி எழுப்புறது தான் இந்த காணொலிகளுடைய மிக முக்கியமான. சரி, இப்போது எப்படி நான் வந்து எனக்குள்ளே வந்து மருத்துவர் இருக்காரு அப்படிங்கிறத கற்றுக்க போகிறேன். இதுதான் நான் இன்றைக்கி பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம். எனக்குள்ளே மருத்துவர் இருக்காரு அப்படிங்கிறத நான் எப்படி உணர்வேன்? நீங்கள் சொல்கிறீங்க எனக்குள்ளே மருத்துவர் இருக்காரு, அதை தூண்டி விடணும். அதை நான் எப்படி உணர்வேன்? அதை உணர்றதுக்கு தான் நான்